There are youngsters like cockroach. There are youngsters like cockroach. There are youngsters like cockroach. இந்திய டிஜிட்டல் தளங்களை தற்போது புயலாய் உலுக்கிக் கொண்டிருக்கிறது காக்ரோச் ஜனதா கட்சி. கடந்த மே 15ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தில் போலி சான்றிதழ்கள் தொடர்பான வழக்கின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வேலையில்லாமல் இருக்கும் சில இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளைப் போல எல்லாரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். நீதிபதி பின்னர் அதற்கு விளக்கமளித்த போதிலும் நாட்டின் வேலையில்லா திண்டாட்டத்தால் தவித்து வரும் லட்சக்கணக்கான ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் இக்கருத்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நீதிபதியின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் சமூக வலைதள வியூகவாதியான அபிஜித் தீப்கே அனைத்து கரப்பான் பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வியோடு எக்ஸ் தளத்தில் ஒரு நையாண்டி இயக்கத்தை தொடங்கினார். விளைவு கட்சி தொடங்கப்பட்ட வெறும் 4 நாட்களில் இதன் இன்ஸ்டாகிராம் பக்கம் 66 லட்சம், அதாவது 6.6 மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை கடந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகளையே மிரள வைத்துள்ளது. சுமார் 3.5 லட்சம் இளைஞர்கள் இதில் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளனர். மெயின் பி காக்ரோச் ஹேஷ்டேக் காட்டு தீ போல பரவி மஹிவா மொய்த்ரா போன்ற எம்பிக்களின் ஆதரவை பெற்ற வேளையில் இக்கட்சிக்கு புதிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இவர்களின் கூர்மையான அரசியல் விமர்சனங்கள் காரணமாக சட்டப்பூர்வ கோரிக்கைகளின் அடிப்படையில் இக்கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் தற்போது முடக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை அதிர வைக்கும் வகையில் இந்த இயக்கம் ஆன்லைனில் வெளியிட்ட 5 முக்கிய கொள்கைகள் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. முதலாவதாக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பதவி ஓய்வு பெற்றவுடன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியோ அல்லது அரசு பதவிகளோ வழங்கக்கூடாது. இரண்டாவதாக, வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியான வாக்காளரின் பெயரை தவறாக நீக்கினால் தலைமை தேர்தல் ஆணையர் மீது கடுமையான உப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாடாளுமன்றம் மற்றும் மத்திய அமைச்சரவையில் பெண்களுக்கு கட்டாயம் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக, ஒருதலைபட்சமாக செயல்படும் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் செய்தி ஊடகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். கடைசியாக, தேர்தலில் வென்ற பிறகு சுயநலத்திற்காக கட்சி தாவும் மக்கள் பிரதிநிதிகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட வேண்டும். இக்கட்சியின் கொள்கைகள் ஒரு பக்கம் வைரலாகிக் கொண்டிருக்க, இவர்களின் அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கங்கள் முடக்கப்பட்டதற்கு எங்கள் குரலை ஒடுக்க நினைத்தால் அது இன்னும் வலுவாகவே ஒலிக்கும் என இன்ஸ்டாகிராம் போன்ற பிற சமூக வலைதளங்கள் வழியாக இளைஞர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் படிப்பை முடித்துள்ள இதன் நிறுவனர் அபிஜித் தீப்கே, இந்திய இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடாமல் கரப்பான் பூச்சி போன்ற உடைகளை அணிந்து யமுனை நதியை சுத்தம் செய்வது போன்ற அமைதியான வழிகளிலேயே தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். Hello guys, so as you might have seen that many attempts are being made to hack our accounts and यार ये सब देखकर ना मुझे काफ़ी हंसी आ रही है to be honest. कि क्या ही डरपोक लोग हैं यार ये, मतलब सोचो 20-21 साल के बच्चों से डर गए ये। मतलब कौन होता है जो खुद को इतना महामानव कहलाता है, खुद को इतना विश्वगुरु कहलाता है, लेकिन जब इन्होंने देखा कि 20-21 साल के बच्चे अब इनका मजाक उड़ा रहे तो ये अब सीधा अकाउंट हैकिंग पर आ गए। चलो ठीक है, मान लेंगे ये अकाउंट हैक करने में सक्सेसफुल भी हो सकते हैं, और अगर सक्सेसफुल ना हुए तो ये क्या करेंगे, ये அக்கவுண்ட் ரிவோக் कर देंगे, या அக்கவுண்ட் டீஆக்டிவேட் कर देंगे, या मेरे ऊपर केस कर देंगे. விரைவில் தான் இந்தியா திரும்பி இந்த டிஜிட்டல் எழுச்சியை இளைஞர்களுக்கான ஒரு தனி அரசியல் முன்னணியாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இளைஞர்களை இழிவுபடுத்திய ஒரு வார்த்தையை தங்களது அரசியல் ஆயுதமாக மாற்றி மீம்ஸுகள் மூலம் நடத்தி வரும் இந்த போராட்டம் தற்போது பேச்சுரிமை மற்றும் இணைய கட்டுப்பாடு குறித்த புதிய விவாதத்தை நாடு முழுவதும் கிளப்பியுள்ளது.